சென்னை கொடுங்கையூர் பகுதியில் 38 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்த கணவன் மனைவி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பர்மா பஜாரில் கடை நடத்தி வரும் மொய்தீன் அப்துல் காதர் என்பவர் கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவரிடம் வெளிநாட்டு உபகரணங்களை வாங்கி விற்கும் தொழில் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார். இதனை நம்பிய செந்தில் 38 லட்சம் ரூபாயை அவரிடம் கொடுத்திருக்கிறார். பணத்தை பெற்றுக்கொண்ட முகைதீன் பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றி வந்துள்ளார். இது குறித்து செந்தில் அளித்த புகாரின் பேரில் மொய்தீன் அப்துல் காதர் உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ரயில் தண்டவாளத்தில் 17 வயது சிறுவன் உடல் துண்டாகி சடலமாகி கிடந்தது பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. கொடையாஞ்சி பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் நரசிம்மன் நெக்குந்தியில் இருக்கும் ரயில் தண்டவாளத்தில் உடல் துண்டான நிலையில் சடலமாக கிடந்தார். தகவலின் பேரில் ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்ற முயன்றபோது சிறுவனின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் உடனடியாக உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நரசிம்மனின் உறவினர்கள் உடலை கொண்டு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை போரூரில் பிரபல தனியார் உணவகத்தில் வாங்கப்பட்ட சிக்கனில் புழுக்கள் இருந்த புகாரின் பேரில் உணவுத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். காராம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் உணவு டெலிவரி நிறுவனம் மூலம் வாங்கிய கோழி இறைச்சி உணவில் புழுக்கள் இருந்தது குறித்து வீடியோ எடுத்து தனியார் உணவகத்தில் இது குறித்து கேட்டார். அப்போது அவர்கள் வாக்குவாதம் செய்ததால் ஆன்லைன் மூலம் தேசிய உணவு பாதுகாப்புத்துறைக்கு அவர் புகார் அளித்தார். அதன் பேரில் காஞ்சிபுரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில்குமார் தலைமையில் உணவகத்தில் சிக்கன், சமையல் எண்ணெய், சாஸ் உள்ளிட்ட அனைத்தையும் கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டனர். சமையலறை, இறைச்சி சேமிப்பு அறை உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தியதால் அந்த இடத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தமிழகத்தில் 38,500 கோயில்களை கையில் வைத்துக்கொண்டு தான் கோயிலுக்குள் நுழைய மாட்டேன் என்று கூறி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி செய்வதாக முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் விமர்சனம் செய்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோயில்கள் மூலம் 650 கோடி ரூபாய் வரியை தமிழக அரசு வசூலிப்பதாகவும் ஆனால் கோயில்கள் பராமரிப்பு செய்வதை புறக்கணிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் கோயில்கள் பராமரிப்பின்றி கிடப்பதற்கு ஆட்சியாளர்கள்தான் காரணம் என்றும் குடமுழுக்கு விழாவை மட்டும்தான் அரசு நடத்துவதாகவும் அவர் அதிரடியாக குற்றம் சாட்டினார்.